தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இந்த புனித வெள்ளி அன்று நாம் அனைவரும் இறை வார்த்தையை சிந்திக்க ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஒரு நகரத்தில் இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு வயதான தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்களாம். அவருடைய ஒரே மகன் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தான். பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு நோயின்னு சொல்லலாம். அந்த வியாதியினால அவரால் எல்லாரும் உணவு உட்கொள்வது போல அவரால் உணவு உட்கொள்ள முடியவில்லை. அவருடைய மனைவி தான் இப்பொழுது அவருக்கு தாயாக வாழ்ந்து வந்தார். எல்சா என்பதுதான் அந்த தாயினுடைய பெயர். இவருக்கு எப்படி அந்த உணவை கொடுப்பாங்கன்னா, ஒரு டியூப் வச்சிருப்பாங்க. அந்த டியூபை சில நேரம் கழுத்தின் வழியாக, சில நேரம் வயிற்றின் வழியாக அதை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்களாம். ஒரு நாள் இவ்வாறாக உணவு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த டியூப்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது. அந்த உணவு உடல் உள்ளே செல்வது கிடையாது, அப்படியே சிதறுகின்றது. அந்த பார்ப்பதற்கே ஒரு விதமாக இருக்கும் அந்த ஒரு நிகழ்வு. உணவெல்லாம் கீழெல்லாம் கொட்டிட்டு பிறகு 2 பேரும் ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அந்த கணவன் கண்ணீரிடுகிறான். எதற்காக அவன் கண்ணீரிடுகிறானாக்கா, என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சே, என்னுடைய மனைவி எனக்காக இவ்வளவு வேலை செய்யணும் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவன் அழுகின்றான். அந்த தாய் மனைவி அவளும் அவருடைய கரங்களை பிடித்து அழுகின்றாள். அவள் எதற்காக அழுகின்றாள் என்றால், என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சே, எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஆயிட்டாரே என்று அவளும் கண்ணீர் சிந்துகிறார். இருவரும் கரங்களை பிடித்து அப்படியே ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து இருந்த அவருடைய மகன் அவன் உள்ளே வருகிறான். உள்ளே காலெடுத்து வைத்து விட்டு தன் தந்தையும் தாயும் கரங்களை பிடித்து அழுவதை பார்த்து, இப்பொழுது நான் உள்ளே போனால் இது சரியில்லை என்று அவன் எடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்கிறான். அப்பொழுது அந்த தாய் அதை பார்க்கின்றார். பார்த்ததுமே அவர் சொல்கின்றார், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொல்றாங்க, டோன்ட் யூ ஸ்டெப் பேக், காலை நீ பின்னெடுத்து வைக்காதே. டோன்ட் யூ ஸ்டெப் பேக், நீ காலை பின்னெடுத்து வைக்காதே. ஏனென்றால் அன்பு ஒரு சில விதத்தில் இப்படிதான் இருக்கும். அதை ஆங்கிலத்தில் அவர் ரொம்ப அழகாக சொல்வார்கள், லவ் சம்டைம் இஸ் லைக் திஸ். அமரேஸ்வல் பிரியமானவர்களே, அன்பு என்பது ஒரே மாதிரி கிடையாது. அதுவும் நிறைவான உண்மையான அன்பு வேறு மாதிரி தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஏதோ இந்த சினிமாக்களை பார்த்து நமக்கு அன்பு என்பதை பற்றி நாம் தவறாக பல நேரங்களில் புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு அது வேறு மாதிரி தான் இருக்கும். லவ் இஸ் சம்டைம்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இதை நான் சொன்ன இந்த ஒரு நிகழ்வில் நாம் பார்க்குறோம், அந்த ஒரு அன்பு மிக மிக வேறு விதமான ஒரு அன்பு. இன்று புனித வெள்ளி அன்று நாமும் நிறைவான ஒரு அன்பை பற்றி தான் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். சிலுவைநாதன் ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு நாம் என்றுமே பார்க்காத ஒரு அன்பாக இருக்கின்றது. மனித எண்ணங்களுக்கும் மனித உணர்வுகளுக்கும் மேலான ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஆண்டவருடைய அன்பு நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது.
பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது. இந்த புனித வெள்ளி அன்று இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் சிலுவை பற்றியும் இதோ இந்த இயேசுவினுடைய பாடுகளில் இருக்கின்ற சிலை பற்றியும் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலில் இதோ ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட இந்த சிலுவை பற்றி நாம் தியானிப்போம். சிலுவை பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பங்களிலும் வீடுகளிலும் எல்லா இடத்துலையும் உபயோகிக்கிறோம். இப்பொழுது சிலுவையானது ஒரு அலங்கார ஒரு பொருளாகவே மாறிவிட்டது. ஆனால் ஒருவேளை முதல் நூற்றாண்டின் மக்கள் யாராவது இப்பொழுது நம்முடைய ஆலயத்திற்கு சிலுவையை வைத்து நாம் ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் செய்வதை பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு விதத்தில் பூரிப்படைவார்கள், ஒரு விதத்தில் சிரிப்பாங்க. ஏன்னா முதல் நூற்றாண்டிலே சிலுவை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் வரும். ஒரு கோரமான கொலை செய்யக்கூடிய ஒரு சாதனமாக இருந்தது சிலுவை. ஒரு மனிதனுக்கு ஒரு கோரமான ஒரு சாவை கொடுப்பதுனா அது சிலுவை மரணம்தான். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்று இதோ தன்னுடைய மரணத்தை சிலுவையின் வழியாக அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சிலுவை மரணம் யாருமே கற்பனை கூட நினைக்கக்கூட தயங்கக்கூடிய ஒரு மரணமாக இருந்தது. அந்த ஒரு கொடூரமான மரணத்தை தான் ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்டார் நமக்காக. சிலுவையில் இருப்பவங்க எப்படி சாவாங்க தெரியுமா? 2 கரங்களையும் அவர்கள் விரித்திருப்பதால் மூச்சு விட முடியாமல் துன்பப்பட்டு அவர்கள் இறப்பார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, பல நேரத்தில் இந்த சிலுவையில் இருக்கும் பொழுது பறவைகளெல்லாம் மேலே உக்காரும். அவர்களுடைய இரத்தத்தை அது கொத்தும், தின்னும். ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே இருக்கணும். இவ்வாறாக தான் சிலுவையில் இருந்தவர்கள் இறந்தார்கள். இந்த ஒரு கோரமான ஒரு சாவை தான் ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்டார். இன்று புனித வெள்ளி என்று நாம் தியானிக்க வேண்டியது என் ஆண்டவர் எனக்காக அவர் பட்ட பாடுகள், அவர் இந்த சிலுவை மரணத்தை அவர் எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை தியானித்து, என் ஆண்டவரே, எனக்காகவா நீர் இவ்வளவு ஒரு கோரமான ஒரு வேதனையை நீர் ஏற்றுக்கொண்டீர், சாவை ஏற்றுக்கொண்டீர் என்று தியானிக்கக்கூடிய நாள் என்று இயேசுவில் பிரியமானவர்களே. அந்த ஒரு கோரமான சாவை அவர் ஏற்றுக்கொள்ளும் போதும் கூட ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? தந்தையே, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் இவர்களை மன்னியும் சொல்வது பிரியமானவர்களே, அந்த மன்னிப்புக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. மனிதர்கள் நாம் சொல்கின்ற அந்த விதமான ஒரு மன்னிப்பு கிடையாது அது. பல நேரங்களில் நம்ம யோசிப்பது உண்டு, நாம் மன்னிக்கிற மாதிரி ஆண்டவர் சிலுவையிலிருந்து எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு, இவங்க செய்கிறது இவங்களுக்கு என்னன்னே தெரியல, அதை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது பிரியமானவர்களே. இறைவனுடைய நீதி அது வேறு விதமானது. இப்ரிய மொழியிலே அவர்கள் உபயோகித்திருக்கின்ற அந்த ஒரு வார்த்தை, மேலும் பழைய ஏற்பாட்டில் இதோ ரைச்சஸ்னஸ் என்று நாம் சொல்கின்றோம். நீதி, ஆண்டவருடைய நீதி, அது மனிதர்களுக்கான அல்லது மனிதர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நீதி அல்ல. நம்ம எல்லாரை விட அவர் கொஞ்சம் அதிகமாக ஒரு நீதியானவர் அப்படி கிடையாது. இறைவனுடைய நீதி, இறைவனுடைய மன்னிப்பு என்னன்னா, இருக்கின்ற தவறுகள் எல்லாத்தையும் சரி செய்கின்ற ஒரு நீதி. அதுதான் ஆண்டவருடைய நீதி. ஆண்டவர் அந்த சிலுவையிலிருந்து இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்க தவறு செஞ்சுட்டாங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படி கிடையாது. இவர்கள் செய்திருக்கின்ற பாவங்கள் இல்லாமல் எல்லாமே கழுவப்படுவதாக, சரி செய்யப்படுவதாக என்று தன்னுடைய தந்தையிடம் ஆண்டவரை ஜெபிக்கின்றார். அப்படின்னு யோசித்து பாருங்க பெரியமானவர்களே, எதற்காக நாம் இதை புனித வெள்ளி என்று சொல்கின்றோம்?
இது புனித வெள்ளி. நாம் செய்திருக்கின்ற பாவங்களை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மரணமாக இருக்கின்றது. இந்த ஒரு புனித வெள்ளியில பிரியமானவர்களே, இந்த பாடுகளில் பலர் இருக்கின்றார்கள். அந்த பலரையும் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் பலவீனமானவர்கள் என்பதுதான் நமக்கு தெரிய வருகின்றது. அங்கிருக்கின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். சில நாட்களுக்கு முன்புதான் இதோ குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஒசானா என்று அவர்கள் பாடினார்கள். ஒசானா என்கின்ற நுழைவு கீதத்தை அவர்கள் உபயோகித்தார்கள். ஒசானா என்ன? பல நேரங்களில் ஒசானா என்கின்ற வார்த்தையை இப்பொழுதெல்லாம் சினிமா பாட்டாக எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. ஒசானா என்று அந்த காலத்தில் அந்த மக்கள் உபயோகிச்சாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? ஒசானா என்றால், ஆண்டவரே தயவு செய்து எங்களை ரட்சியும், ப்ளீஸ் சேவ் அஸ், எங்களை இப்பொழுதே ரட்சியும், சேவ் அஸ் நவ் என்கின்ற அர்த்தத்தை கொண்டதுதான் ஒசானா என்கின்ற வார்த்தை. இதோ அன்று ஒசானா என்று சொன்னவர்கள் தான் இப்பொழுது அந்த குருத்தோலையை கீழே போட்டுட்டு இன்று இந்த புனித வெள்ளி அன்று ஒழிக ஒழிக அவரை சிலுவையில் ஏற்றும் என்று உரக்க குரலை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த மக்களை மத்தி பற்றும் நம்ம யோசிக்கிறது வேணாம். சீடர்கள் எல்லாம் வேற மாதிரி இருந்தாங்களா? கூட இருந்தவங்களே ஆண்டவரை மறுதளித்தார்கள். பேதுரு ஆண்டவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டார். 3 முறை தன்னோடு கூட இருந்து ஒன்றாக உட்கார்ந்து உணவை உண்ட யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றான். கூட இருந்த சீடர்கள் ஓடிவிடுகின்றார்கள். யாருமே கூட இல்லை. பிலாத்து தீர்ப்பிடுகின்றான். பிறர் ஏளனம் செய்கின்றார்கள். இவ்வாறு பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆண்டவர் இயேசுடைய பாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும் பொழுது ஒன்றுதான் மிக நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும்: மனிதர்கள் பலவீனமானவர்கள். இன்று ஒசானா என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நாளை ஒழிக என்று சொல்ல பலவீனமானவர்களாக இருக்கின்றோம். இன்று நம்மை அன்று இருந்த அந்த மக்களோடு கூட ஒப்பிடும் பொழுது நாமெல்லாம் ரொம்ப புனிதர்கள்லாம் கிடையாது. நாமும் பலவீனமானவர்கள் தான் பிரியமானவர்களே. இன்று அன்பு செய்யக்கூடிய பலத்தை பெற்றிருக்கின்ற நாம் ஒரே நொடியில தவறுகள் செய்யக்கூடிய, பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் நாம். அப்படின்னா இன்று இந்த புனித வெள்ளி என்று நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும், நம்முடைய பாவ பாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவரிடம் கொண்டு வர அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பாவ பாரங்களை, நம்முடைய பலவீனங்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய திருப்பாடுகளின் வழியாக, உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. நல்லதை செய்யக்கூடிய அந்த பலத்தை பெற்ற நான் தான் பலவீனத்தால் பாவத்தில் விழக்கூடிய அந்த பலவீனத்தையும் பெற்றிருக்கிறேன். இந்த புனித வெள்ளி அன்று ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், என்னை புனிதப்படுத்தியருளும், என்னை நிறைவுபடுத்தியருளும். உம்முடைய திருசிலுவையின் மரணம் என்னையும் என் குடும்பத்தையும் புதிதான ஒரு மனிதனாக மாற்றுவதாக என்று நாம் அனைவரும் செபிப்போமா? இந்த புனித வெள்ளி அன்று பெரியமானவர்களே, சிறிது நேரம் குடும்பத்தில் மௌனமாக இருக்க முயற்சி செய்வோம். கொஞ்ச நேரமாவது ஆண்டவரோடு கூட இருந்து ஜெபிப்பதற்கு முயற்சி செய்வோம். பாடுகளை இறை வார்த்தையின் வழியாக தியானிக்க முயற்சி செய்வோம். இதோ நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இன்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.